வணக்கம். நான் அறநாயக செய்தியாளர் இளையராஜா. இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்குரிய கார்த்திக் அண்ணன் நம்மோட பார்க்கலாம். அண்ணா வணக்கம். உள்ள வருடோட அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய எஸ்டி ராமச்சந்திரனுடைய பிறந்தநாளாக இருக்கட்டும், முன்னாள் மத்திய மாநில அமைச்சர் மதிப்புக்குரிய அவர் திருநாவுக்கரசு ஐயா பிறந்தநாளாக இருக்கட்டும், ரொம்ப சிறப்பான முறையில் அதுவும் அறந்தாங்கி தொகுதியில் பண்ணிட்டு வரீங்க. இன்னைக்கு நம்முடைய எம்எல்ஏடைய பிறந்தநாள், நீங்க எந்த நிகழ்ச்சி பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு வேட்டனூர் ஊராட்சியில் 100 நாள் பயணிகள் இருக்குது. வெயிலும் மழையிலும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெயிலும் மழையும் வேலை பார்க்குற காரணத்துக்காண்டி இன்றைக்கு குடை வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கு எம்எல்ஏ நம்ம அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீ ராமச்சந்திரன் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த 100 நாள் பயணிகளுக்கு குடை வழங்கணும் இன்னைக்கு வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரி முன்னாள் மத்திய மாநில அமைச்சருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நானும் பார்த்தேன். நிறைய தொலைக்காட்சிகளையும் அந்த காட்சிகளையும் பார்த்தேன். பள்ளி மாணவிகளுக்கு நிறையா நலத்திட்ட உதவி கொடுத்தீங்க. என்னென்ன உதவிகள்லாம் பண்ணியிருக்கீங்க? வருடம் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ்டி ராமச்சந்திரன் பிறந்தநாளை முன்னிட்டு அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவச பேக் புத்தகம் வருடம் வழங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மத்திய மாநில அமைச்சர் ஐயா திருநாவுக்கரசு ஐயா அவர் பிறந்தநாளை முன்னிட்டும் இந்த மாதிரி அரசு பள்ளிகளில் பேக்கு மற்றும் வழங்கிட்டு இருக்கோம். ஒன்றும் இப்போ எனக்கு விஷயம் டவுட்டு, இந்த சின்ன வயதில் எப்படி நீங்கள் ஒரு அரசியலில் வரணும் அப்படின்ற என்ன உங்களுக்கு இருந்துச்சு? அரசியலில் வரணுங்கிறதோட ரெண்டாவது அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததும் சரி, ஐயா அமைச்சராக இருந்ததும் சரி, எங்கள் அப்பா ஐயாவோட பயணித்தார். காங்கிரஸ் கட்சியில் ஐயாவோட பயணித்தார். எங்கள் வீட்டில் எந்த விஷயமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அண்ணன் எதுவாக இருந்தாலும் எங்களுக்காண்டி ஒரு குடும்பத்திற்காண்டியோ நாங்கள் சொன்னால் எதையுமே செய்து ஒரு ஆள் மாதிரி பண்ணி கொடுப்பார் அண்ணன். அதையும் தாண்டி அரசியல் பயணிக்கிறது அண்ணன் ஒரு அறந்தாங்கி தொகுதியில் எந்த ஒரு பஞ்சாயத்துலையும் சரி போய் நீங்களே கேட்டீங்கன்னா இந்த பஞ்சாயத்தில் இதை பண்ணி கொடுத்தாரு அதை பண்ணி கொடுத்தாருங்கிற ஒரு பேரை கிராமத்தில் எல்லா பேரும் சொல்கிறாங்க. அதனால அவரோட அரசியல் பயணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பாக. அதாவது அப்பா காங்கிரஸ் கட்சி இருந்தாங்க, அவரை பார்த்து நீங்கள் வந்தீங்க. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து இந்த அரசியலில் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் எளிதான முறையில் நம்ம சட்டமன்ற உறுப்பினரை பொதுமக்கள் பார்த்து சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வருங்காலத்தில் அரசியலில் நீங்களும் பெரிய லெவலில் அதுக்கான பணிகள் பண்ணுறீங்களா? இல்லை, மீண்டும் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், அவரோட நாங்கள் பயணிக்கும் என்ற ஒரு சந்தோஷத்தில் தான் நாங்கள் செல்கிறோம். தவிர அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் மட்டுமே எங்களுக்கு போதும். கண்டிப்பாக. அதாவது நம்ம இளைஞர் காங்கிரஸில் இருக்கக்கூடிய இருக்கட்டும், மீண்டும் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினராக மதிப்பிற்குரிய எஸ்டி ராமச்சந்திரன் வந்தாலே எங்களுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, எங்களுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்றதான் நம்முடைய இளைஞர் காங்கிரஸ் கூறியிருக்காங்க. கண்டிப்பாக இன்னைக்கு ஜனவரி 2 அறந்தாங்கி சட்டமன்ற